ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கொஞ்சம் கையை குலுக்கி சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. பக்கத்தில் யாரும் இல்லை உங்களுக்கு. ஃப்ரீயாக இருங்க. ஸோ நம்ம நிச்சயமாய் சீக்கிரமாய் முடித்திடலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீங்கள் நாளை தொடங்கி இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். பாஸ்டர் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க தேவனுடைய வார்த்தைகளை. மத்தேயு 19:26 அதை தொடர்ந்து நானும் இந்த நாளுக்கான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 19:26 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இதை மரியாளுக்கும் சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோ ஆண்டவர் நிச்சயமா இந்த வார்த்தையின்படி இந்த வருஷத்துல எதெல்லாம் கூடாது என்று சொல்லி நம்மளுடைய இதயத்துல யோசித்தோமோ ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க இந்த நாளிலும் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நாமளும் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாமும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாம அலட்சியமா இருந்தோம்னா தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. மரியாதை எப்படி பெற்றுக்கொண்டாங்க? கீழ்ப்படிந்து பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியும் போது இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிற வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நினைக்கிறோமோ அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இந்த இடத்தை எப்படி நம்ம இந்த இடத்துல இருக்கிற தமிழ் ஜனங்களை எப்படி நம்ம வந்து கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்ல போறோம், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் இந்த வருஷத்திலே இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இதை தொடர்ந்து நீங்கள் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆனால் இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில என்னென்ன கீழ்ப்படிதலை, என்னென்ன ஆயத்தங்களை நம்ம கொண்டு வரணுமோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிஜமாய் மாறும். அல்லேலூயா. சும்மா வந்து மேஜிக் மாதிரி இந்த வார்த்தை வந்து பலிக்காது. நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. நம்மளுடைய அதில் நம்ம என்ன உணர்த்தப்படுகிறோமோ நம்ம வாழ்க்கையில அதை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அதை செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த நாளிலும் கூட நம்மளுடைய ஒரு தியானத்திற்காய் நாகும் புஸ்தகத்துல 1:15 ஆண்டவர் எனக்கு உணர்த்தின இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாகும் 1:15 யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? சமாதானத்தை இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து இதோ சமாதானத்தை கூறுகிற சுசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. ஜூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நம்ம எல்லாம் சேர்ந்து இதை வாசிக்கலாம். கர்த்தர் இதை ஒரு வார்த்தையாய் இந்த 3வது நாளிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனம் என்ன கூறுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்களை மேற்கொள்ளும்படிக்காய் அசீரிய ராஜாவினுடைய படைகள் அவர்களை நோக்கி வருகிறது. அவர்கள் முற்றிலும் இவர்களை என்ன பண்ண போகிறார்கள்? அவர்களை முற்றிலும்
இன்னும் டிஸ்ட்ராய் பண்ண போறாங்க. அவர்களை முற்றிலும் வந்து அவருடைய நிலங்களை, அவருடைய வீடுகளை எல்லாவற்றையும் அவர்கள் கெடுத்து போட போகிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை இங்கே வருகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லுகிறார், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் உடன்படிக்கைகளை உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் பட்டான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏதோ ராஜா வந்து நம்மளை மேற்கொள்ள போகிறது இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியான சூழ்நிலை, இந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அதற்காக சொல்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ராஜா வந்து நம்மளை மேற்கொள்ள போகிறது இல்ல. அப்படியான ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்க போகிறது இல்ல. ஆனால் வேதம் கூறுகிறது, பிசாசானவனை குறித்து வேதம் கூறும்போது யோவான் 10:10 ஆண்டவர் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பிசாசுனுடைய வேலை என்னது? கெட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிறான், எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு எலி பாருங்களேன், எங்க ஓட்டை இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது அப்படிதானே, எங்க ஓட்டை இருக்குன்னு பார்க்கும். நம்ம என்னதான் அடைச்சி வச்சாலும் அது வந்துடும், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. நம்மளால ஜெர்சி சீட்ல இருக்கும்போது அப்படிதான், எல்லாத்துக்கும் ஒரு ட்ராப் வச்சிருப்போம், ஆனாலும் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அது ஏதோ குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு, அது வந்துகிட்டே இருக்குது. அப்படியான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் இங்க வேதம் கூறுகிறது, இந்த பிசாசானவன் நம்மளுடைய வாழ்க்கையில திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில் எது நம்மளை மேற்கொண்டு இருக்கிறதோ, எது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு போராட்டமா இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய சூழ்நிலைகள், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு வேலை, எந்த விதமான குடும்ப காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பயமாய், ஒரு கவலையாய், ஒரு துஷ்டனை போல நமக்கு தோன்றுகிறதோ, ஆண்டவர் சொல்ல அது முழுதும் சங்கரிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை முழுவதும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன காரியத்தினாலே அவர்கள், அந்த அசீரிய படை ஏன் வந்து அவர்களை மேற்கொண்டார்கள், ஏன் இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? இது வந்துட்டாங்க, அவர்களை மேற்கொண்டுட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த துஷ்டனை, உங்க வழியாய் கடந்து வந்த அந்த துஷ்டனை நான் என்ன பண்ண போறேன், சங்கரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஏன் அந்த துஷ்டன் அதை கடந்து வருகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு சில காரியங்களை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, ஏன் இந்த வசனத்துல ஆண்டவர் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனிமேல், ஏற்கனவே வந்திருக்கான் ஒரு தடவை, ஆனால் இனிமேல் கடந்து வர போவதில்லை, ஏன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார்னா, மீகா 6வது அதிகாரத்துல 7-8 வசனங்களை நம்ம வாசிப்போம். மீகா 6வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லவா அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன கூறுகிறது? இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ 1000 கடாக்களை கூட அவர்கள் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்கள், தேவனுக்கு எல்லாவற்றையும் பலிகளை செலுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, உன் வாழ்க்கையில எல்லா ஆராதனை எல்லாமே இருக்குது, ஆனா உன் வாழ்க்கையில என்ன குறைவுபட்டு இருக்கிறது? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அருமையாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு முறையாய் காணப்படுகிறது.
அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருகிறான் என்று சொல்லி அந்த மீகா புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆராதிக்கிறோம் கர்த்தரை, மனத்தாழ்மையா இருக்கிறோமா இன்னொருத்தர் கூட பழகும் பொழுது, அல்லேலூயா, நம்ம இரக்கமாய் பழகுறோமா ஒருத்தரோட ஒருத்தர். எல்லாம் ஆராதனை எல்லாம் சூப்பர் தான், ஆனா இரக்கம் இல்லையே உன்னிடத்துலன்னு கேட்கிறார். நல்ல அருமையா எல்லாத்தையும் கொடுக்கிற செய்கிற, ஆனா மனத்தாழ்மை இல்லையே உன்னிடத்துல ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நீ ஆராதித்து 1000 கடாக்களை செலுத்தினாலும் அது பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதனாலதான் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருகிறான். இது ஒரு காரணமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆவியிலே நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில உண்மை காணப்படணும். அல்லேலூயா. ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்குது என்றால் அந்த ஆராதனையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அது அவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனையாய் காணப்படுகிறது. அதே மீகா 6வது அதிகாரத்துல 10-11 வசனத்தை வாசிங்க. இது ஒரு சில காரணங்கள், ஏன் துஷ்டன் கடந்து வந்ததற்கு ஆண்டவர் கொடுக்கிற காரணங்கள். மீகா 6:10-13. துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு இங்க, துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினாலே சம்பாதித்த பொக்கிஷங்கள் இருக்குதான். அல்லேலூயா. ஆமென். வேற யாரோடைய சொத்தை நம்ம எடுத்து நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் உடைய பங்கா இருக்கும், இல்ல நம்ம பேரண்ட்ஸுக்கு இருக்க வேண்டிய பங்கா இருக்கும், ஏதோ ஒரு பங்கை மற்றவருடைய பங்கை நாம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்கள் இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு மனிதனுடைய காரியத்தை நாம என்ன பண்ணக்கூடாது, எடுத்து அதை நாம நம்மளுடைய ஆதாயத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ, சிலர் பாருங்க சில காரியங்களை பிசினஸோ ஒர்க்கோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, ஆனா அதுல உண்மை இருக்காது. அல்லேலூயா. அதுல நம்ம ட்ரிங்க்ஸை வித்து, நம்ம சிகரெட்டை வித்து, நாம எப்படி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்து நாம எப்படி சம்பாதித்து அந்த பொக்கிஷன் நம்மள நிலைத்து இருக்கும். அது அல்லேலூயா. அதான் ஆண்டவர் துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்கள். ஆமென். அதை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படியான காரியங்கள் இருக்கும் என்றால் அவன் வேத ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்படி ஏதாவது ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? அப்படி சம்பாதித்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆமென். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிப்பு கேட்காத பொழுது துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 11வது வசனம், கள்ள தராசும் கள்ள படிக்கற்கள் உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, உண்மையற்ற வேலையாள், உண்மையற்ற வேலையாள். ஒருத்தருக்கு இவ்வளவு கொடுப்போம்னு சொல்லியிருப்போம், ஆனா நாம கொடுக்க மாட்டோம். ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்போம், அதை நம்ம திரும்ப கொடுக்க மாட்டோம். நம்ம அப்படியான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. 12வது வசனம் கூறுகிறது, கொடுமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. மனுஷன் எப்படி இருக்கானா? கொடுமையா இருக்கிறானா? எவ்வளவு ஒருத்தரை ஸ்குவீஸ் பண்ணி அவர்களை எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறது. அந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? கொடுமைப்படுத்தி நம்மளை வேலை வாங்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாரு ஆண்டவர். அதையும் ஆண்டவர் அருவருப்பாய் பார்க்கலாம். நம்மளிடத்துல அப்படியான காரியங்கள் காணப்படக்கூடாது. நாம இன்னொருத்தரை அவர்கள் கொஞ்சம் குறைவான சூழ்நிலைகள் இருக்கிறாங்கிறதுக்காக அவர்களை என்ன பண்ணக்கூடாது, கொடுமைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களிடத்துல வேலையை நம்ம வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அதுவும் ஆண்டவருக்கு அருவருப்பாய் காணப்படுகிறது. 13வது வசனம் கூறுகிறது, ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குறதினால் உன்னை பலட்சியமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவர் சொல்றார், துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருகிறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பாருங்க, இப்படியான காரியங்கள் காணப்படும் என்றால் துஷ்டன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமோஸ் 6வது அதிகாரத்துல 3 7 வசனம் முடிய யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமோஸ் 6 3 7.
கொடுமையின் ஆசனம் சுற்றி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சள்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது ஆண்டவர் ஏன் சிறையிருப்பை கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெருமையின் நிமித்தம். எனக்கு தான் எல்லா வசதிகளும் இருக்குது, நான் ஏன் இன்னொருத்தர் யோசேப்பினுடைய வேதம் என்ன கூறுகிறது இந்த வசனம், ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை கவலைப்படாமல் போகிறார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இன்னொருத்தருடைய கவலையில, இன்னொருத்தருடைய பிரச்சனையில அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாம நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட வாழ்கிறவர்களை ஆண்டவர். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். ஃபர்ஸ்ட் யார் போவாலாம்? இன்னொருத்தரை பத்தி கவலைப்படாதவங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, முதல்ல அனுப்பி விடுறாரு. அல்லேலூயா. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? இன்னொருத்தருடைய கஷ்டத்தை விசாரிக்காம, இன்னொருடைய கஷ்டத்துல பங்கு கொள்ளாம, அவர்கள் என்னவா ஆயிட்டு போறாங்க, நம்முடைய சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், அவர்கள் என்னவா ஆயிட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஆண்டவர் அதையும் என்ன சொல்கிறார், அவர் போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமான நம்மளுடைய வாழ்க்கையில இப்படியா இருக்கும் பொழுது ஆண்டவர் அதையும் துஷ்டனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராய், நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படியான காரியத்தை, யாரு கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, யாரு என்ன ஆனா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு முன்னணியில நம்ம தான் போவோமா. கஷ்டத்தின் முதல்ல நமக்கு தான் ஆண்டவர் அனுமதிப்பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியாய் மீகா 2வது அதிகாரத்துல 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதிலே ஆண்டவர் இன்னொரு காரணத்தை கொடுக்கிறார். வாசிங்க மீகா 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக இருந்தார்கள், அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி போயிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஒரு மனுஷர்களை குறித்து வேதம் இங்கே கூறுகிறது. ஹல்லேலூயா. அதை சொல்லுகிற வார்த்தையையும் அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள், சொல்லுகிறவர்களையும் அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை அவர் வெறுக்கலன்னு சொல்லி இயேசு சொல்றாங்க. என்னை வெறுக்கிறார்கள், என்னை அனுப்பின பிதாவை அவர்கள் they have not rejected you. உங்களை அவர்கள் வெறுக்கலையா, அனுப்பின என்னை வெறுக்கிறார்கள், என்னை அனுப்பின பிதாவை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ இப்படியான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில, அந்த துஷ்டனை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்குரிய காரணம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறது, நம்ம பொல்லாப்பினாலே நம்ம காரியங்களை சம்பாதிக்கிறது, இப்படியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது, நம்முடைய ஆராதனையில உண்மை இல்லாதவர்களா இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லாதவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் துஷ்டனை நம்ம வாழ்க்கையில அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் 3 காரியத்தை நாம செய்யும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு அந்த துஷ்டனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் அகற்றி போடுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது அந்த நாகும் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 15வது வசனம் கூறுகிறது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவது எதை ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார்? எதை கேட்க சொல்லுகிறார்?
சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய வார்த்தைகளை. அல்லேலூயா. அதுதான் முக்கியம் பிரியமான. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷத்தை நம்ம முதலாவது பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம அநேகர் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் நமக்கு என்ன புரிந்து கொள்ளணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ராஜா வந்து நம்மளை மேற்கொள்ள போகிறதில்ல, பிசாசு வந்து நம்மளை மேற்கொண்டுருவான். அல்லேலூயா. யாரை அவன் மேற்கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியர் 2வது அதிகாரத்துல மார்க் 1:15 கூறுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னவாங்க? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, இங்க பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மளை சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அதற்கு முன்பாக எங்க இருக்கிறோம்? பிசாசுனுடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் நம்மளை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பதாக இயேசுனுடைய வார்த்தையின்படி எங்க இருக்கிறோம்? நம்ம காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு மனிதன் சேரணும்னா அவன் என்னது? முதல்ல சுவிசேஷத்தை அவன் கேட்கிறவனாய் காணப்படணுமா? அல்லேலூயா. அதை மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம சேர்த்து கொள்ளப்படுகிறோம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:38 ஆண்டு சொல்ற, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் முதல்ல சுவிசேஷத்தை கேட்கணும், அப்புறம் மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் இயேசுவை விசுவாசிக்கணும். அவன் உள்ளத்துல இயேசுவை மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்ததை அவன் என்ன செய்கிறான்? ஞானஸ்தானத்தின் மூலியமாய் அவன் அதை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது நாம தேவனுடைய ராஜ்யத்திலே நாம சேர்க்கப்படுகிறோம். அப்ப பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம சேர்க்கிறார். எப்பொழுது? இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்ம கேட்கும் பொழுது. அல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரத்துல 5:5 வசனம் முடிய யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோவான் 3:5-7. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஒரு மனிதன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் எங்க போய் சேர முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேர முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல மாம்சத்துல பிறந்தா அந்த உலகத்துல மாத்திரம் தான் நம்ம இருக்க முடியும். ஆமென். ஒரு மனிதன் ஆவியிலும் ஜலத்திலும் பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல போய் அவன் சேர்க்கப்பட முடியும். அல்லேலூயா. நீங்க மாம்சத்துல பிறந்துட்டீங்க, இங்க எல்லாம் அப்படியே ஜீவனோடு கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இதனால நம்ம பரலோக ராஜ்யம் போயிருவோமா? போயிட மாட்டோம். அல்லேலூயா. உண்மையாகவே சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசித்து ஆவியிலும் பிறந்து ஜலத்திலும் பிறக்கும் பொழுது அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க? ஒரு கைகளை உயர்த்தி. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அல்லேலூயா. திரும்பவும் கேட்கிற கொஸ்டினை புரிஞ்சவங்க திரும்ப கைகளை உயர்த்தி. யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென்.
அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இயேசு இப்போ எங்க வீட்டுக்கு வரணும்னா நீங்க எங்கிட்ட எனக்கு பெர்மிஷன் கேட்கணும். சும்மாவே நீங்க என் வீட்டுக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா அவர் சொல்றது தான் நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. நான் உங்க வீட்டுக்கு எப்படி வேணாலும் வருவேன், என் இஷ்டப்படி நான் வருவேன், நீங்க என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னா நானே சேர்த்துக்க மாட்டேன். நானே சேர்த்துக்க மாட்டேன் உங்களை எங்க வீட்டுல. இஷ்டப்படி வந்தேன் என்னைய சேர்த்துக்கோங்கன்னா நானே சேர்த்துக்க மாட்டேன் உங்களைய. பரலோக ராஜ்யத்துல நீங்க போய் அப்படி சேர முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகலைன்னா நம்ம எங்க போக போறோம்? நித்திய ஆக்கினைக்குள்ளாக போக போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சிஸ்டர், நான் என் இஷ்டப்படி உங்க வீட்டுக்கு வரேன்னா நீங்க சேர்த்துப்பீங்களா? இல்ல யாராவது நீங்க சேர்த்துப்பீங்கன்னா சொல்லுங்க. சும்மா சொல்லிட்டு வந்தாலே சேர்த்துக்க மாட்டோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கே அந்த மனுஷனுடைய பர்மிஷன் நமக்கு தேவைப்படுது. பரலோக ராஜ்யத்துல நம்ம போய் சேரணும்னா அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அதிபதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அந்த வசனத்துல? இயேசு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அப்படியே ஐயோ என்னடா அது புதுசா ஏதோ சொல்றாங்க, நம்ம பிறக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க, அதை நினைச்சு நீ அதிசயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்கிறது நமக்கு முக்கியம், ஆனா பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகிறது எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா படித்து நல்ல வசதிகளை பெற்று நல்ல வீடுகளை கட்டி நல்ல ஆஸ்திகளோடு வசதிகளோடு நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும் ஒரு 60-70 வயசானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ண சாதனைகளே நமக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். கொன்னாள் கழிச்சு பார்த்தா நம்ம படித்ததெல்லாம் மறந்துடும். கொன்னாள் கழிச்சு பார்த்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நம்மளை மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்புறம் எங்கன போய் இதெல்லாம் தூக்கிட்டு போய் நீங்க எந்த ராஜ்யத்திற்குள்ள நீங்க போக போறீங்க? அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ கர்த்தர் அப்படியாய் நமக்கு இந்த நாளிலும் சொல்லுகிறார், சுவிசேஷகனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷகனுடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 22:8. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தார். அவர் அதை வாசித்தார். ஆமென். இங்க என்ன நிலைமையா? என்ன சொல்றாரு? நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். அப்ப என்ன ஆயிருக்குது? புஸ்தகம் என்ன ஆயிருக்குது? வேத புஸ்தகம் என்ன ஆயிருக்குது? தொலைஞ்சு போயிருக்கு. அல்லேலூயா. யார் சொல்றோம்? ஆசாரியன் சொல்றோம். வேத புஸ்தகம் எங்க இருக்கா? தொலைஞ்சு போச்சு. வசனம் எவ்வளவு வருஷமா தொலைஞ்சதுன்னு பண்டிதர்கள் சொல்றாங்கன்னா 60 வருஷமா வேத புஸ்தகம் தொலைஞ்சிருக்கான். நீங்களா நானும் பரவாயில்ல இருப்போம். அல்லேலூயா. ஒரு வாரம் தான் மறப்போம், 60 வருஷமா மறந்துருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படியான சூழ்நிலையில யாராவது இருக்கிறீங்களா இல்லையா? வேத புஸ்தகத்தை தொலைச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? சிலர் ஆமா அப்படின்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வேத புஸ்தகம் எங்கே என்பதே அவர்களுக்கு தெரியாத சூழ்நிலையா இருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னா அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். அது ஒரு காரணமா தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த துஷ்டனை நம்ம வாழ்க்கையில் அனுப்புகிறாராம். நீ என்ன மறந்த? நான் உன்னை மறந்தேன். அல்லேலூயா. இங்க வேதம் கூறுகிறது, அவன் போய் ஆலயத்திலே
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னமும் கிறிஸ்தவர்கள் ஒரு பைபிள் கூட வாங்காம இருக்கிறாங்க. ஒரு பைபிள் கூட நம்ம எல்லாம் வாங்குறோம், ஷூ வாங்குறோம், கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். ஆனா ஒரு பைபிளை நம்ம வாழ்க்கையில வாங்காம இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு பைபிள். ஆமென். நீங்க டிஜிட்டல் பைபிள்ல போன்ல யூஸ் பண்றீங்க, அது ஓகே, அது ரெஃபரன்ஸுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஆனா வேத புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ணணும், எப்பொழுதுமே கையில வைத்துக் கொள்ளுகிற அனுபவம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. டிஜிட்டல் பைபிள்ல நீங்க வாசிங்க, ட்ரெயின்ல போகும்போதோ தூக்கிட்டு போக முடியாது, வாசிங்க, திரும்பி தான் ஆண்டவர் உணர்த்துறாரு, அது எங்க இருக்கு இந்த வசனம் அப்படின்னு நீங்க தேடி பார்க்கறது, அதுக்கெல்லாம் நீங்க அந்த வசனத்தை யூஸ் பண்ணுங்க, புஸ்தகம் அந்த பைபிளை. பட் நம்மளுடைய அனுதின வாசிப்புக்கு நமக்கு ஒரு பைபிள் தேவை. ஹல்லேலூயா. யூ அண்ட் ஐ, நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பைபிள் கூட இல்லாம நம்ம இருக்கிறோம் என்றால், நம்ம ஷூ போட்டு என்ன பிரயோஜனம், ட்ரெஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம என்ன கார் வச்சு வீடு வச்சு என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. ஒரு 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 இது போறோம், என்னது, ஒரு ஏர்போர்ட் போறோம், என்ன பண்றோம், இந்த பாஸ்போர்ட்டு, பழைய பாஸ்போர்ட்டு, அதுக்கு பழைய பாஸ்போர்ட், எந்த பாஸ்போர்ட் எப்போ கேட்பான்னு நமக்கு தெரியாது, கேட்டு போட்டுனாலும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவோம்னு சொல்லி மொத்தமாக எல்லா பாஸ்போர்ட்டையும் கையில் தூக்கிட்டு போகிறோம். நம்ம பாஸ்போர்ட் நம்ம மொத்தமாக தூக்கிட்டு போகிறோம், நம்ம பிள்ளைங்களோட பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய பேக்கில் பத்திரமா போட்டு நம்ம கொண்டு போகிறோம். ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம், என்ன பண்ணுறோம், ரிப்போர்ட் எல்லாம் கையில் எடுத்துட்டு நம்ம போகிறோம். ஒரு பிள்ளைங்க படிக்க போகுது ஸ்கூலுக்கு, எப்படி போகுதுங்க அந்த பிள்ளைங்க, வளர வளர எப்படி போகிறாங்க ஸ்கூலுக்கு, பேக் எவ்வளோ லைட் ஆகுதா கூடுதா, ஹெவியாக மாறுது. இங்கெல்லாம் பரவாயில்ல, இந்தியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி சைஸ்ல பேக் இருக்குது பாருங்க. ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு ஒரு யோசனை இருக்கு, ஐ நீட் டு கேரி மை புக்ஸ். நம்மளும் போனோன்னு டீச்சர் கேட்பாங்க, புக் எடுத்து வந்தியா, ஹோம்ஒர்க் எடுத்து வந்தியா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தியா, எங்கேயும் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்மளுடைய லைஃப்ல we need to have a Bible in our hands. நம்மளுடைய கரத்துல வேத புஸ்தகம் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கே போய் பைபிளை வாங்குங்க, இப்பொழுதே போய் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் பைபிள் வேணும்னா கேளுங்க, நான் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிள் வேணும், பெருசா வேணும் அப்படின்னா நான் சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்றேன். ஸோ எதுனாலும் நம்ம, ஆனா என்ன முக்கியம், அந்த வேத வசனங்களை தொலைக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. அது எவ்வளவு, ஒரு 60 வருஷம் வேதத்தை தொலைச்சிட்டாங்க. 60 years they lost. சிலர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தை வாசித்தீங்கன்னு தெரியல, எப்போ கடைசியா ஒரு முழு அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னு எனக்கு தெரியல. when was the last time, எப்போ கடைசியா ஒரு முழு அதிகாரத்தை போன வாரம் வாசிச்சவங்க எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பிரியமான நம்ம லைஃப்ல வந்து without the word of God we are nothing. தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்ம வாழ்க்கை வந்து என்ன பிரமாதமா இருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், என்ன விதமான வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்ம வாழ்க்கை கடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, ஐ வில் ஹேவ் மை ஓன் பைபிள். எனக்குன்னு ஒரு சொந்த பைபிளை நான் வைத்துக் கொள்ளுவேன், அதை நான் வந்து ஒரு படிப்பேன், அதில் ஏதாவது நோட்ஸ் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தீர்மானத்தை எடுத்து நம்ம செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 27 30 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 8:27 30 வசனங்கள். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். ஆமென். ஹல்லேலூயா.
இந்த வசனத்துல இந்த எத்தியோப்பிய அதிபதி என்ன செய்கிறாரு? ஊருக்கு திரும்ப போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எப்போ அதை வாசிக்கிறாரு? எருசலேமுக்கு போறாரு. அங்க ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியினோட ஆகமத்தை, அந்த சுருளை வாங்கிட்டு வராரு. அதை வர வழியில டிராவல் பண்ணும் பொழுது அவர் அதை வாசிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த டைம்ல இவ்வளோ அழகா காம்பாக்டா இவ்வளோ அழகான பைபிள்ஸ்லாம் அந்த டைம்ல கிடையாது. ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாங்குவாங்க, அதை எடுத்து வாசிப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கணும். டிராவல் பண்ணும் பொழுது அவர் வாசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம டிராவல் பண்ணும் பொழுது என்ன பண்றோம்? நம்ம ஓட்டிட்டு போறோம்னா ஓகே. நம்ம டிராவல் பண்ணும் பொழுது என்ன பண்றோம்? ஃபேஸ்புக்கை, இன்ஸ்டாகிராமை, டிக்டாக்கை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா தேவனை நேசிக்கிற இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசியினோட ஆகமத்தை அவர் எடுத்து அவர் வாசிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவரோடு கூட இடைபடுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவன் என்னோடு கூட பேசணும் நம்ம எதிர்பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நாம வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. When you open your Bible, you will hear God's voice. When you open, வாஞ்சையாய் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, அந்த ஒரு காரியத்துல அந்த சுவிசேஷத்தின் மீது ஒரு ஈடுபாடு, அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அதை கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் வேணும். அந்த சுவிசேஷத்தை மேலும் மேலும் வாசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் நாகும் தீர்க்கதரிசியில 1ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் மற்றொரு காரியம். முதல்ல சுவிசேஷத்தை குறித்து சொல்லிட்டு, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பண்டிகைகளை ஆசரிக்கிறது என்றால் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு அநேக பண்டிகைகள் வந்தது இல்லையா? பெந்தகோஸ்து பண்டிகைன்னு ஒரு பண்டிகை இருக்குது அவங்களுக்கு. அந்த பாஸ் ஓவருங்கிற ஒரு பண்டிகை இருக்கிறது அவர்களுக்கு. இப்படியான பல பண்டிகைகள் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் ஒரு பண்டிகையையும் அவர்களால் என்ன பண்ண முடியல? ஆசரிக்க முடியல. ஒரு சர்வீஸையும் அவர்களால் அட்டெண்ட் பண்ண முடியல. அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 2 நாளாகமம் புஸ்தகத்துல 29ல 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். 6வது வசனம், நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்களாம். அல்லேலூயா. இவ்வசனம் கூறுகிறது, தேவனுடைய ஆலயத்தை பூட்டிட்டு அதற்கு அவருடைய முகத்தை காண்பிக்காம முதுகை காட்டினார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். சோ இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் உன் பண்டிகைகளை ஆசரி என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து போகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அங்கதான் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம வீட்டுல ஜெபிக்கிறோம், வீட்டுல வாசிக்கிறோம், வீட்டுல பாடல்களை பாடுகிறோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை அந்த இடத்திலே அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 3லிருந்து 9 வசனத்தை, உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான், அதை வாசிங்க. ஆகாய் 1:3லிருந்து 9. நான் முடிக்கிறேன். கடைசி 2 காரியங்கள் வாசிங்க. ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ?
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவர் பொத்தலான கையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலைகள் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய லைஃப்ல எவ்வளவுக்கு நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்துல நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கிறோமோ, தேவனுடைய ஆலயத்தை பாருங்க எப்படி இருக்குது, என்ன தேவைகள் இருக்குது, என்ன காரியத்தை நம்ம செய்ய முடியும், எதுல நான் வந்து அதை கொடுக்க முடியும், எதை நான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நாம கடந்து வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அப்படியாக ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உன் பண்டிகைகளை ஆசரி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வருகிறத நம்ம என்ன பண்ண விட்டுறக்கூடாது, கைவிட்டக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திலே நம்மளோடு கூட அவர் இடைபடுவார். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்திலே நம்ம எவ்வளவுக்கு காட் ஃபோக்கஸ்டா, எவ்வளவுக்கு சர்ச் ஃபோக்கஸ்டா நம்ம லைஃப் இருக்குதோ நான் சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு நீங்க வேர்ல்ட் ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை குறைந்து கொண்டு நம்ம நிறைய வர மாதிரி தான் இருக்கும். ஆனா அது என்ன இருக்காது, ஒரு சேமிப்போ ஒரு இதுவோ நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சமா இருந்தாலும் when we are God focused, கர்த்தர் வந்து பணத்தை மாத்திரம் இல்ல, பிள்ளைகள் வழியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தேவையான படிப்புகளை ஆண்டவர் கொடுப்பார். பிள்ளைகளுக்கு தேவையான வேலைகளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லா பிளெஸிங்கும் நமக்கு பணமாய் வரும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவுக்கு நீங்க ஆலயத்தின் மீது, தேவனுடைய ராஜ்யத்தின் மீது, தேவன் மீது எவ்வளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி காரியமாய் நாகும் 1வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லி அந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பொருத்தனைகளை நாம செய்ய வேண்டும். ஒரு சின்ன பொருத்தனை நம்ம செய்யலாம். என்ன பொருத்தனை செய்யலாம்? இனிமேல் ஆண்டவரே காலைல ஒரு 15 நிமிஷம் நான் வேதத்தை வாசிப்பேன், இல்லை ஈவினிங் வாசிப்பேன். ஒரு சின்ன ஒரு பொருத்தனை. இல்லை மேபி ஒரு 15 நிமிஷம் நான் வந்து ஜெபிக்கிறேன், 15 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 15 நிமிஷம் நான் வேதத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாய் ஆலயத்துக்கு வரப்போகிறேன். ஆமென். சின்ன சின்ன பொருத்தனைகளை நம்ம செய்து ஆண்டவருக்கு முன்பாக வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், துஷ்டன் உன் வழியாய் கடந்து போவதில்லை. ஹல்லேலூயா. துஷ்டன் உன் வழியாய் கடந்து போறான், முழுதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. Every kind of wicked thing God will destroy in your life. Hallelujah. Every kind of difficulty God will destroy in your life. Amen. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையின் மீது ஃபோக்கஸ்டா இருக்கும் பொழுது, அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய ஆலயத்தின் மீது ஃபோக்கஸ்டா இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பொருத்தனைகளிலே நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் யாக்கோபு அவர் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரிடத்துல அவர் சொல்றார், ஆண்டவரே நான் இந்த பொருத்தனையே நான் செய்றேன், என்னை நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி. ஒண்ணு இல்ல, ஆனா பொருத்தனையை அவர் செய்றார். ஆண்டவர் அந்த பொருத்தனையை அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்துல இந்த நாளில பொருத்தனை செய்ய, நம்ம ஜெபிக்கிறதுலயோ, சர்ச்சுக்கு வர்றதுலயோ, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்ணுகிறதுலயோ, இல்ல கொடுக்கறதுலயோ, நேரத்தை கொடுக்கறதுலயோ, ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பொருத்தனை நீங்க செய்யணும். You need to make a decision in your life. Hallelujah.
நம்ம எத்தனை பேர் தசனமாக காணிக்கைகள் மீது நம்ம கொடுக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. பட் அதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். ஸோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரும் கவனிக்கிறவராக பொருத்தனை செஞ்சு நம்ம தசனபான 10 ஒரு பாகம் கொடுக்கணும் கூட இல்லை. ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு பொருத்தனை செய்து, ஆண்டவரே என்னால் அப்படி பண்ண முடியாது, நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கணும். இல்லை ஆண்டவரே என்னால் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட முடியாது, ஆனால் ஆலயத்துக்கு ஒரு ரூஃபியால் நான் வந்து போடுறதுக்கு நான் பொருத்தனை செய்கிறேன். ஆண்டவரே என்னால் எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வைக்க முடியாது, ஆனால் ஒரு பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், ஒரு ஊழியக்காரரை நான் தாங்குறேன், ஒரு ஊழியத்தை நான் தாங்குகிறேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்து நம்ம கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்ல, துஷ்டன் உன் வழியாய் கடந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் துஷ்டனை முற்றிலுமாய் அவர் சங்கரித்து போடுவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து தேவனுடைய பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. மெல்ல எழுந்து நிற்கலாம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர் பாராட்டின எல்லா கிருபை இரக்கங்களுக்காக நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கிற எல்லா துஷ்டனையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அவைகளை நிர்மூலமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளில நம்ம உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் சங்கரித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் உருமாறாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையின்படி இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த புதிய நாளில, இந்த புதிய வருஷத்துல, இந்த வாரத்துல இதை விசுவாசித்து ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவீராக, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே, அதிசயம் நடப்பதாக, ஒரு வித்தியாசத்தை காண செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாள் வர முடியாதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஏறெடுக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யுன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். துதி கன மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி